3749ல இருந்து நம்ம மைனஸ் 1000 பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன வரும் எனக்கு 2749 வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க மைனஸ் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் பண்ண வேல்யூவை நான் திரும்ப எதில் வைக்கிறேன்? நம்மள வைக்கிறேன். ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் ஈக்குவல் டு நான் திரும்ப அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எதை சப்ராக்ட் பண்ணணும்? இந்த 3749. ஸோ அது நம் தான். நம் மைனஸ் 1000. ஸோ 1000 எனக்கு இப்போ எதுல இருக்கு? வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ வேல்யூஸ் ஆஃப் ஐ. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் ஐல வச்சுட்டு நம்ம அந்த ஆன்சர் என்ன? எம். கரெக்டா? ஸோ எம்ங்கிறது தான் இந்த 1000ஓட கரஸ்பாண்டிங் சிம்பிள். ஸோ அதை வந்து நான் எதில் அப்பன் பண்ணுறோம்? இந்த ரிசல்ட் பில்டர், ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணும். ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட் என்ன வேல்யூவோ அது நம்ம இங்கே அப்பன் பண்ணும். ஸோ அப்போ அது எதில் இருக்கு? சிம்பிள்ஸில் இருக்கு. சிம்பிள்ஸ் ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ இது மாதிரி நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 2749 கிடைச்சிரும். எனக்கு சிம்பிள் என்ன அப்பண்ட் ஆயிரும்? ஆன்சர் சிம்பிள். அது கீழே இங்கே போடுறேன். எம் வந்து எனக்கு அப்பண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? 27459 தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து ஐயோட வேல்யூ எங்கே போயிடும்? 900க்கு போயிடும். ஸோ 900 நம்பர்லேருந்து எனக்கு செகண்ட் டைம் எது வரும்? மைனஸ் 900 வந்துடும். ஸோ 2749லேருந்து மைனஸ் 900 வரும். பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக மேக்ஸிமம் எவ்வளோ அதில் சப்ராக்ட் பண்ணலாம்? 1000 எனக்கு சப்ராக்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 1000 எனக்கு சப்ராக்ட் பண்ணலாங்கும் போது எனக்கு திரும்பவும் இதே லாஜிக் தான் அப்ளை ஆகணும். ஐ வந்து எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகக்கூடாது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகக்கூடாது. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அதுக்கு எனக்கு மோர் தென் ஒன் டைம் இது ரன் ஆகணுங்கிறனால நம்ம லூப்ல போடுறோம். அதுக்கு